சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இன்று உன்னிடத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் இந்த நேரம். உன் சாயப்பா உனக்கு ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றேன். இன்று உன்னை தேடி வர நினைக்கும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை ஒருபொழுதும் கைவிட்டு விடாது. உனக்கே தெரியாமல் உன்னை ஒரு நபர் விரும்புகிறார் என்ற நல்ல செய்தியோடு இந்த சாயப்பா இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன். அவ்வளவு எளிதாக எல்லாம் இதை நாம் நினைத்துவிட முடியாது. யாருமே நமக்கு இல்லை, நம்மை நெருங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை. நமக்கான ஒரு உண்மையான அன்பை கொடுக்க யாரும் இங்கு துணிச்சலோடு இருக்கவில்லை என்று சொல்லி, என் குழந்தை, நீ வருந்தி கலங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம், உனக்காக உன்னை தேடி ஒரு அன்பு தானாகவே கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் இந்த அன்பை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த அன்பை நீ தவிர்க்க நினைக்கக்கூடாது. எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு நிலைகளையும் நீ கடந்து தான் வந்திருக்கின்றாய். 1000 பிரச்சனைகளையும் 1000 சோதனைகளையும் என் குழந்தை நீ கடந்து தான் வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருவது என்னவென்று சில சமயங்களில் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பது போன்ற சில விஷயங்கள் உனக்கு என்னவென்று சரியாக புரிந்திருக்கவில்லை. எந்த நிலையிலும் என் குழந்தை எதையோ யோசித்து நீ இனிமேலும் வருந்தி கொண்டிருக்காமல், இப்பொழுது சாயப்பா சொல்லக்கூடிய இந்த நபர் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறார், ஏது கொடுக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள். நமக்கு தெரிந்து நம்மை விரும்புகின்றவர்கள் தான் இந்த வாழ்க்கை நமக்கு பல துரோகங்களை செய்து விட்டார். நாம் விரும்புகின்றவர்கள் நமக்கு உண்மையாக இல்லை. ஆனால் அதே நேரம் உன்னை விரும்புகின்ற ஒரு நபர், உனக்கே தெரியாமல் உன்னை விரும்புகின்ற ஒரு நபர் உனக்கு உண்மையானவர்களாக இருக்கலாம் அல்லவா? எந்த சூழ்நிலையிலும் உன்னை இவர்கள் கைவிடாதவர்களாக நிச்சயமாக இருக்கலாம் அல்லவா? அதனால் இதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு, சாயப்பா சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டிய நேரம். இனி என்ன நடந்தாலும் என் குழந்தை, இதற்கெல்லாம் ஒருபொழுதும் நீ நிச்சயமாக வருந்தக்கூடாது. உன் அப்பாவின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் சில உண்மைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இதை நீ ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. உன்னை தொடரும் இந்த தெய்வத்தினுடைய அன்பும் இனியும் உன்னை இது போன்ற நிலையில் வைத்திருக்காமல் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும் என்பதை நீ மறக்காதே. நான் வருகின்ற நேரம் உனக்காக நான் சொல்லும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை தொடரும் இந்த காலம் இனி உனக்கான ஆச்சரியங்களை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த சாயப்பா நான் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக உனக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை நீ சந்திக்கின்ற பல விஷயங்களை உனக்கு எப்படியெல்லாமோ மாற்றி இருக்கலாம். ஆனால் இனிமேல் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்க கூடாது. அது காலத்தின் கட்டாயம். இந்த விஷயங்களை இனி எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும். இனி உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய்யான மனிதர்களை உனக்கு அடையாளப்படுத்துவது கிடையாது. அதாவது உன் வாழ்க்கைக்கென்று அவர்களை நான் அடையாளப்படுத்துவது கிடையாது. அப்படியே அவர்கள் போலியான மனிதர்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களை யார் என்று நான் உனக்கு தெளிவுபடுத்தி காண்பித்து கொடுத்து விடுவேன். அவர்களை பற்றிய ஏதாவது ஒரு அடையாளத்தை நான் நிச்சயமாக உனக்கு சொல்லி உன்னை தேடி வரும் இந்த நேரங்களில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நான் என்னவென்று புரிந்து தருவேன் என்பதை நீ மறக்காதே. நான் இருப்பது போல உனக்கும் பல நன்மைகளை நடத்தி கொடுக்க நான் வருவேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை எதையுமே நீ தொலைத்து விடாதே. எந்த இடத்திலும் என் குழந்தை எதையுமே நீ கைவிட்டு விடாதே. உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை சூழ்ந்து வரும். இந்த நேரம் நீ எல்லாவற்றையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே.
இனி அத்தனையுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை நீ புரிந்து கொள்கிறாய் என்பதை மறக்காதே. நமக்கென எதுவுமே இல்லை என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்காகவே நான் வருகிறேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். சாயப்பாவை கண்டவுடன் சில குழந்தைகளுக்கு பயம் வந்து விடுகிறது. இவர் நமக்கு எதை செய்தாலும் எதை சொல்வாரோ அதையெல்லாம் பல எண்ணங்கள் அவர்களுக்குள் தோன்றி விடுகின்றது. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த சாயப்பா உன்னோடு உடனிருந்து நான் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. எத்தனை காலம் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அத்தனை காலமும் இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்காமல் போகாது என்பதை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் நேரங்களில் உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். எதிர்பாராத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். இந்த நேரம் இந்த தெய்வம் உனக்கு சொல்கின்ற அத்தனையும் நிரந்தரமாக உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் வரக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். அதிர்ஷ்டத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை என் குழந்தை நீ நிச்சயமாக உணரத்தான் வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்போது இனி எதற்கும் என் குழந்தை நீ அஞ்சிவிட வேண்டாம். நான் இருக்கும்போது எதற்கும் என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டாம். நல்ல நேரத்தை எதிர்கொண்டு நாம் நிலையான ஒன்றை உறுதியாக பெறக்கூடிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகத்தை முதலில் விடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பழகு. என் அன்பு குழந்தையே, அப்பாவினுடைய அன்பு நமக்கு தருவது என்னவென்று நீ கொஞ்சம் கவனமாக யோசித்திருந்தாயானால் உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை தொடரும் விஷயங்களை நிச்சயமாக உனக்கு என்னால் நல்லபடியாக மாற்றி கொடுக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நல்லதே நடக்கும். இந்த வாழ்க்கையும் உனக்கு நன்மைகளையே உணர்த்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உன்னால் நீ நினைத்ததை நிச்சயமாக சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொள். ஏனென்றால் தொடர்கின்ற விஷயங்கள் நமக்குள் கொடுக்கின்ற இந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது. நான் இருக்கும்பொழுது உனக்கு என்ன தேவை என்பதை நான் தெரிந்து உனக்கு எடுத்துச் சொல்வேன். எல்லாவற்றையும் நான் உனக்கு நிரந்தரமாக எடுத்துக் கொடுப்பேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்களில் என் குழந்தை இனி எதையும் கடந்து நீ உனக்கான ஒன்றை யோசித்து வருந்தாதே. எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயங்களிலும் நீ உனக்கான நன்மைகளை பெறுகிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரக்கூடிய இந்த ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இனி எப்பொழுதும் உன்னோடு நிரந்தரமாக நிலைக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா என்ற ஒரு தெய்வம் நம்மோடு உடனிருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? அவர் உனக்கு தைரியத்தை கொடுக்கின்றார். அவர் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டு வருகின்றார். உனக்கு எது சரி எது தவறு என்பதை அவர் உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது இதை தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய விஷயம் வேறு என்ன இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து இதை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும்? தெய்வத்தை விடவா ஒரு உண்மையான அன்பு இங்கு இல்லை. ஆனால் அது என்ன தெய்வம் என்பதைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக உன்னை தேடி உன்னை விரும்புகின்ற அந்த நபர் நாளை உன்னை தேடி வருகிறார் என்றால் நிச்சயமாக யார் என்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் கஷ்டங்களை உணர்ந்து கொண்ட ஒருவர், நீ அனுபவிக்கின்ற தேவைகளை வேதனைகளையும் புரிந்து கொண்டு ஒருவர், உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நல்லதை நினைக்கின்ற ஒருவர், எந்த இடத்திலும் உனக்கான உண்மைகளை சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் ஒருவர், எப்பொழுதுமே என் குழந்தைக்கென நான் உடன் வருகின்ற இந்த நேரங்களை முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகள் என தருகின்ற ஒருவர், அக்கறையும் கடந்து என் குழந்தை நீ சரியாக உணர்கின்ற இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக ஒரு காலம் விட்டுவிடாதே. இந்த சாயப்பா சொல்வது போல உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கென சரியாக சொல்லித் தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்பொழுது நீ எதற்குமே என் குழந்தை நீ தயங்க வேண்டாம். நான் இருக்கும்போது என் குழந்தை எந்த இடத்திலும் நீ வருந்தி நிற்க வேண்டாம். உனக்கான நேரம் வரும்பொழுது இந்த சாயப்பா ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென நான் சரியாக சொல்லிக் கொடுத்து நம்பிக்கையோடு உன்னை வாழ வைப்பேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். ஒரு தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறது என்பதைத்தான் அப்பா இத்தனை நேரம் சூசமமாக உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நாளை மங்கள நாளில் உன்னை தேடி ஒரு தெய்வம் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக லட்சுமி தாயானவள் உன்னை தேடி வருவதுதான்
நியாயமாக இருக்க முடியும். ஏனென்றால் நீயும் அவளைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு வேதனைகளையும் எண்ணி இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உடனிருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நான் நடத்துவேன் என்பதை நிச்சயமாக நான் உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பாவினுடைய அன்பு உனக்கு தந்துவிட்ட நேரங்கள் இனி எல்லாவற்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.